ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதை நாம் எப்போதுமே மற்றவங்க கையில் கொடுக்கக்கூடாது. அது என்னன்னா நம்ம நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது நாள் முழுக்க நம்ம மனசில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவன் எப்படி அப்படி சொன்னான், எல்லார் முன்னாடி என்னை அப்படி அவமதிச்சிட்டானே அப்படின்னு நாமே நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? Nobody in this world has the power to insult you unless you accept it அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. ஒருத்தன் உங்களிடம் ஒரு குப்பை பையை கொண்டு வரான்னு நினச்சிக்கங்களேன். அதில் அழுகி போன குப்பை எல்லாம் இருக்குது. அதை அவன் உங்ககிட்ட நீட்டான். நீங்கள் அதை வாங்கலைன்னா அது யார்கிட்ட இருக்கும்? அவன்கிட்ட தான் இருக்கும். இன்சல்ட்டும் அதே மாதிரி தான். அவன் சொல்கிற வார்த்தைகள் அவன் கொண்டு வந்த குப்பை. நீங்கள் அதை மனசுக்குள்ளே வாங்கினா மட்டும்தான் அது உங்களை பாதிக்கும். வாங்காமல் சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிட்டீங்கன்னா அது அவங்ககிட்டயே தான் தங்கும். ஒரு சிம்பிள் தாட். அது உண்மையாக இருந்தால் திருத்திக்கோ, பொய்யா இருந்தால் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே இன்னொரு கோட் இருக்குங்க. நோ ஒன் கேன் மேக் யூ ஃபீல் இன்ஃபீரியர் வித்தவுட் யுவர் கன்சென்ட். அதனால் நம்மளுடைய சாய்ஸ் தான் எல்லாமே. எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா வார்த்தைக்கும் உங்கள் இதயத்தில் இடம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்த தடவை யாராவது உங்களை இன்சல்ட் பண்ண முயற்சி பண்ணால் கோபப்படாதீங்க. ஒரு சின்ன சிரிப்போடு கடந்து போங்க. நீங்கள் அந்த குப்பையை வாங்கலைன்னா அதை அவர்கள் தான் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். பி அன்ஷேக்கபிள். ஸ்ட்ரெஸ் என்ற குப்பையை விழிப்புணர்வு என்ற தீயில் போட்டு பொசுக்குங்க. உங்க நிம்மதி எப்போதுமே உங்க கையில் தான் இருக்கு. இறைவா நன்றி.